தலைப்புச் செய்திகள். தமிழக நிதிநிலை குறித்து 2 வாரங்களில் வெள்ளை அறிக்கை என நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். ஜூன் 1 திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க முதல்வர் விஜய் செல்கிறார். தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர் அஜித் குமாரின் தாயார் மோகினி மணி வயது மூப்பு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 84. குறைந்தது 30 நாட்களுக்கு போதுமான எல்பிஜி கையிருப்பை உருவாக்குமாறு பொதுத்துறை எண்ணெய் சந்தைப்படுத்துதல் நிறுவனங்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த நிதியமைச்சர் மரிய வில்சன், முதல்வர் விஜய் கூறியதைப் போல தமிழக நிதிநிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை தயாரிக்கும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2 வாரங்களில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும், திருத்திய பட்ஜெட் கூடிய விரைவில் தாக்கல் செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். தமிழகத்தில் முதல்வர் விஜய் தலைமையில் தாவிக அரசு ஆட்சி அமைத்துள்ளது. தேர்தலில் திருச்சி கிழக்கு, பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் விஜய் போட்டியிட்டார். அவர் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற நிலையில் பெரம்பூரை தக்க வைத்துக் கொண்டு திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை விஜய் ராஜினாமா செய்தார். இந்நிலையில் வரும் ஜூன் 1 திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க முதல்வர் விஜய் செல்கிறார். அன்றைய தினம் திருச்சி சத்திரம் பஸ் நிலையம் எதிரே உள்ள கல்லூரி மைதானத்தில் பொதுக்கூட்டத்தில் விஜய் பங்கேற்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. தமிழ் திரையுலகில் பிரபல நடிகராக உள்ளவர் அஜித் குமார். இவரது தாயார் மோகினி மணி. இவர் சென்னை பாலவாக்கத்தில் வசித்து வந்தார். வயது மூப்பின் காரணமாக இன்று காலை சென்னையில் தனியார் மருத்துவமனையில் காலமானார். அவருக்கு வயது 84. இந்த செய்தி அஜித் ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தாயாரை இழந்து வாடும் அஜித் குமார் அவர்களுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவருமான கமலஹாசன், பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி, பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். கடந்த 2023 உடல்நலக் குறைவு காரணமாக தந்தை சுப்பிரமணியம் காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. தாயாரின் இறப்பு செய்தி அறிந்தவுடன் துபாயில் இருந்து இந்தியா திரும்புகிறார் நடிகர் அஜித் அவர்கள். மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதல் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து சீர்குலைத்து வருவதால் குறைந்தது 30 நாட்களுக்கு போதுமான எல்பிஜி கையிருப்பை உருவாக்குமாறு பொதுத்துறை எண்ணெய் சந்தைப்படுத்துதல் நிறுவனங்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்காசிய மோதல் குறித்த அமைச்சகங்களுக்கு இடையேயான நேற்றைய செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணை செயலாளர் சுஜாதா சர்மா இதை தெரிவித்தார். விநியோக பிரச்சினைகளில் இருந்து பாதுகாப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விவரித்த சுஜாதா சர்மா, இந்தியா தனது கச்சா எண்ணெய் சேமிப்பு திறனை அதிகரிக்கவும் செயல்பட்டு வருவதாக கூறினார். பதுக்கல்களை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை தொடரும் அதே வேளையில் கையிருப்புகள் மூலம் எரிபொருள் பாதுகாப்பை வலுப்படுத்தி தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்து வருவதாகவும் கூறினார். அரசுக்கு சொந்தமான எண்ணெய் சந்தைப்படுத்துதல் நிறுவனங்களான இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் மற்றும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஆகியவற்றை தங்களின் வழக்கமான வணிக கையிருப்புகளுக்கு மேலதிகமாக கூடுதல் சேமிப்பிற்கான திட்டங்களை தயாரிக்குமாறு அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டில் பெட்ரோல், டீசல், எல்பிஜி, கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவற்றின் போதுமான கையிருப்பு உள்ளதாக திருமதி சர்மா கூறினார். சுத்திகரிப்பு ஆலைகள் உகந்த அளவில் இயங்கி வருவதாகவும், எல்பிஜி உற்பத்தி ஒரு நாளைக்கு சுமார் 92,000 மெட்ரிக் டன்கள் என்ற வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். எந்த ஒரு எல்பிஜி விநியோகஸ்தரிடமும் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 4 நாட்களில் மட்டும் 1.78 கோடி எல்பிஜி மறு நிரப்பு முன்பதிவுகள் பெறப்பட்டு சுமார் 1.8 கோடி சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டன. இதில் 96% விநியோகங்கள் டிஜிட்டல் முறையில் சரிபார்க்கப்பட்டுள்ளன. அமலாக்க முகமைகளும் எண்ணெய் சந்தைப்படுத்துதல் நிறுவனங்களும் ஆய்வுகளை தீவிரப்படுத்தியுள்ளன. இதன் விளைவாக எரிபொருள் பறிமுதல், முதல் தகவல் அறிக்கைகள், கைதுகள் மற்றும் விதிமீறிய டீலர்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வணிக எல்பிஜி விநியோகம் வலுவாக உள்ளது. அதே நேரத்தில் தொழில்துறை மற்றும் வணிக நுகர்வோருக்கான இயற்கை எரிவாயு விநியோகம் 99% மீட்டெடுக்கப்பட்டுள்ளது.